அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமையும் ஏகாதசி திதியும் சேர்ந்து வரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள். வீட்டில் இருக்கும் இந்த எளிய பொருளை சேர்த்து வைத்து பாருங்கள், 16 செல்வங்களும் தாண்டவமாடும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசியை முன்னிட்டு அன்றைய தினம் பெருமாளை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பணவசிய தாந்திரிக முறை. பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்த தாந்திரிக பொருளை வைத்து செய்யக்கூடிய எளிமையான வழிமுறை இது. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில பொதுவாகவே சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள், ஏகாதசி திதியும் பெருமாளுக்கு உகந்தது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தின் சனிக்கிழமை மற்றும் ஏகாதசி சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த எளிமையான தாந்திரிகம் கோடி மடங்கு பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் எல்லாருமே இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு இல்லை. நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஏகாதசி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:23 ஏகாதசி திதி துவங்கியது. இன்றைய தினம் ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7:34 வரை ஏகாதசி திதி இருக்குங்க. சூரிய உதயத்தின் போது எந்த திதி நிறைவாக இருக்கோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே பலமாக இருக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் ஜனவரி 25 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அதிரடியான பணவரவை அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைச்சுக்கிட்டே இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். வாய்ப்பு இருக்கிறவங்க இன்றைய தினம் வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்தால் கட்டாயமாக பெருமாளை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை நாம் தரிசனம் செய்தாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகும். அதிலும் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு துளசியை வாங்கி கொடுப்பது மிக மிக விசேஷமான பலனை கொடுக்கும். மற்ற தினங்கள்ல கோவிலுக்கு போக முடியாதவர்கள் கூட பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோவிலுக்கும் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தரிசிப்பதும் மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கும். ஏகாதசி அன்று பெருமாள் கோவிலுக்கு போறவங்க அங்கு துளசியை கொடுத்தால் அந்த துளசியை நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல கொஞ்சம் போட்டு வைங்க. அதிலும் குறிப்பாக பெருமாள் பாதத்தில் வைக்கப்பட்ட துளசியை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அது மிக மிக விசேஷம். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 3 பொருட்கள் மட்டும் தாங்க. பெருமாளுக்கு மிகவுமே உகந்த பணவசிய தாந்திரிகத்தின் முதன்மையான பொருளான ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 3 எண்ணிக்கையில
ஏலக்காய். மகாலட்சுமி தாயாருக்கும் விருப்பமான பொருள் இந்த ஏலக்காய். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் ஆல்ரெடி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதே கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக 3 எண்ணிக்கையில முனை உடையாத கிராம்பு, இதை லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். ஏலக்காய் மற்றும் கிராம்பு பார்த்தோம்னா ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே பயன்படக்கூடியது. இப்ப இந்த 3 பொருட்களையும் ஒரு துணியில மூட்டை போல நம்ம கட்டணும். வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், பச்சை அல்லது நீல நிற துணியில மூட்டை போல நம்ம கட்டலாம். சிவப்பு நிற துணியை மட்டும் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டாம். மஞ்சள் நிறம் மிகவுமே உகந்தது. வெள்ளை நிற துணி நீங்க வச்சிருந்தாலும் கூட அதை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நீங்க நினைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 பொருட்களையும் சேர்த்து மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். பணம் வைக்கும் இடத்துல இந்த தாந்திரிக மூட்டையை வைக்கும் போது பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைச்சுக்கோங்க. பணம் சேரணும், பணம் குவியணும், 16 செல்வங்களும் வீட்டில் தாண்டவம் ஆடணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை இதை நம்ம மாற்றினால் போதும். திரும்பவும் 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு ஏகாதசி திதியில் இதே போல தாந்திரிக மூட்டையை நீங்க செஞ்சு வைங்க. பழைய மூட்டையை பிரிக்காமல் கால்படாத இடமா பார்த்து போட்டுருங்க. அல்லது செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல நீங்க போடலாம். வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருக்கு, ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்கக்கூடிய ஒன்று. அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது, ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை நாம் அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த மாலையை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு பூஜை செஞ்சு இந்த மாலையை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பேட்ச் நம்ம கொரியர் அனுப்பிட்டோம். இப்போ ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை 3வது பூஜை நடைபெற போகுதுங்க. இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க. காஸ்ட்லியான பொருள் தான். சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். மேலும் இந்த கருங்காலியை வாங்கி நம்ம டைரக்டா கொடுக்கிறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் பிரச்சனையை நீக்குவது, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அம்மனுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள், நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலும் இந்த ராசி, நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல அல்லது தமிழ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.